கிவன் என்னன்னு பார்த்துருவோம். அப்துல் வந்து டிரைவிங் டு ஸ்கூல் அண்ட் ஸ்கூலுக்கு போகிற ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போகிற ஸ்பீட் வந்து 20 km/h. மறுபடி ஸ்கூல்லேருந்து வரும்போது லெஸ் டிராஃபிக்காக இருந்தனால 30 km/h இருக்காங்க. இல்லை என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆனால் இங்கே வந்து டிஸ்டன்ஸும் கொடுக்கல, டைமும் வந்து டேரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீட்லேருந்து முதல்ல வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து போகிற டிஸ்டன்ஸும் வர டிஸ்டன்ஸும் ஒரே அளவு தான் இருக்கும். ஆனால் டைம் வந்து அப்படி கிடையாது, ஸ்பீடு பொறுத்து டைம் மாறும். ஸோ அதனால் நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ போகிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னா வர டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் தான் இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2x கிடைக்கும். அண்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு ஆல்ரெடி போகிற ஸ்பீடு வந்து 20 km/h. அப்போ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு டைமை வந்து t1ன்னு எடுத்துக்கிட்டு அண்ட் t1 இஸ் ஈக்குவல் டு x/20ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் ரிட்டர்ன் வர ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க 30 km/h. அண்ட் அது வந்து டைம் t2ன்னு எடுத்துக்கிட்டு அண்ட் போகிற டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு எடுத்துக்கலாம். இதில் இருந்து t2 இஸ் ஈக்குவல் டு x/30ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2x பை டோட்டல் டைம் என்ன பண்ணணும்னா t1ஐயும் t2ஐயும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். இப்போ x/20 ப்ளஸ் x/30 இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5x/60 கிடைக்கும். அண்ட் இதை சால்வ் பண்ணும்போது x/12ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 2x பை டோட்டல் டைம் வந்து x/12. ஸோ டைமுக்கு பதிலாக x/12 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது 2x இன்ட்டு 12/xன்னு கிடைக்கும். எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு 12 × 2 24 km/h. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு.